இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நேரம். இந்த நேரம் எப்படின்னா, இந்த நேரத்தை எப்படி நம்ம சரியாக கையாண்டா வாழ்க்கையில் உயர்ன்ற இடத்தையே எட்டி பிடிக்கலாம். இந்த நேரத்தை நான் ஏன் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த 7 மணிக்கு நீ எந்திரிச்ச அப்படின்னா உன்னுடைய கடமைகளை நீ செஞ்சுட்டு, உன்னுடைய தேவைகளை முடிச்சுட்டு, ஒன்று நீ கடைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிற இருந்தாலும் சரி, இல்லை நீ காலேஜுக்கு போகிறா இருந்தாலும் சரி, எப்போவுமே உன்னுடைய நேரத்தை முன்கூட்டியே திட்டமிட்டுக்கணும். நீ 8:30க்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா 7 மணிக்கு எந்திரிச்சிடணும். 7 மணிக்கு எந்திரிச்சு நீ 1/4 மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே பாத்ரூமு போயிட்டு குளிச்சுட்டு கொண்டுட்டு உன்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒன்று நீ ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும். அந்த டைம் கீப்பப் பண்ணிக்கணும். இல்லை பக்கம்தான் அப்படின்னா அதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கீப்பப் பண்ணிக்கணும். இப்படி நீ எல்லாத்தையும் சரியாக செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு உன்னுடைய இலக்கு நோக்கி நீ போகலாம். அப்போ உனக்கு ஃப்ரீயாக இருக்கும். இல்லை டைம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நேரத்தை கடந்து போகும்போது அந்த டயத்தில் நீ பதட்டமாக செய்ய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வேலையும் ஐயோ டைம் குறைவாக இருக்கட்டும். அப்போ பதட்டமாக நீ செய்யும்போது உனக்குள்ளேயே ஒன்று படபடப்பு வரும். அப்போ படபடப்பு இருக்கும்போது எதையும் மறந்துடுவோம். எந்த பொருளாச்சும் விட்டுட்டு போயிடுவோம். இப்போ படபடப்பில் எதனாச்சும் தப்பாக செஞ்சுருப்போம். இதனாலேயே ஒரு விபத்து நடக்க கூட வாய்ப்பு இருக்குது. போன இடத்துல நீ ஒரு பொய்யை கூட நீ சொல்லுவ. லேட்டாக போச்சு, நான் அங்கே போயிட்டேன் இங்கே போய்ட்டேன் ஒரு பொய் சொல்லுவோம். மொத்தத்தில் நேரத்தை நம்ம சரியாக யூஸ் பண்ணாட்டினா இவ்வளோ பிரச்சனைகளை சந்திப்போம். இப்போ நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா, நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம செல்கிறதுக்கு சரியாக இருக்கும். எல்லாமே நம்ம ஒரு நேரத்தை வகுத்து பார்க்கணும். நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நேரத்தை அந்த காலத்தை நம்ம கீப்பப் பண்ணிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எது வேண்டாலும் நம்ம சம்பாதிக்காட்டினா சம்பாரிச்சிக்கலாம். இந்த பொருள் இன்றைக்கி வாங்கலாம் நாளைக்கு வாங்கிக்கலாம். ஆனால் நேரம் போணுச்சுன்னா திரும்பி வராது. அதனால் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நேரம் காலம் பொன் போன்றது மனசில் வச்சுக்குங்க.